ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச அஹங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, அழியக்கூடிய அனைத்து விஷயங்களுமே, நம்ம பார்க்கிற அனைத்து விஷயங்களுமே 8 விதமான விஷயங்களால், 8 விதமான தத்துவங்களால் ஆயிருக்கு. அஷ்ட தத்துவம் என்று பெயர் இந்த 8 தத்துவங்களுக்கும். இங்க தத்துவம் என்று சொல்லுவது 8 விதமான பொருட்கள். இந்த பொருட்களை வைத்துதான் இந்த பிரபஞ்சமே உருவாயிருக்கு என்று சொல்றார் நம்மோட கிருஷ்ணர். இந்த ஒரு 8 தத்துவங்கள் என்ன என்று அறிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சம் எப்போ துவங்கியது, இப்பொழுது எந்த நிலையில இருக்கு, இந்த பிரபஞ்சம் எங்கு முடியும், எப்போ முடியும், எப்படி முடியும் என்று இந்த விஷயங்கள் அனைத்தையுமே அறிந்து கொள்ளலாம் அர்ஜுனா. அந்த 8 தத்துவங்கள், அந்த அஷ்ட தத்துவம் என்ன என்றால், பூமி ராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச. பூமி ராப்போ நலோ வாயு, இதாவது இந்த 8 தத்துவங்களும் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் என்றாலே நீர், நிலம், ஆகாயம், வாயு, காற்று, நெருப்பு. நெருப்பு என்று அனல் என்றும் சொல்லலாம். அதனால் இந்த 5 விஷயங்கள் தான் பஞ்சபூதங்களாக இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் 5 தத்துவங்களாக இருக்கு. இதை தாண்டி இதற்கு அப்பாற்பட்டு இருக்கும் மனம், அந்த மனதுக்கு அப்பாற்பட்டிருக்கும் புத்தி, அந்த புத்தியை கெடுக்கும் விஷயமாக, அந்த புத்தியே சரியான பாதையில் செல்ல விடாமல் தடுக்கும் அகங்காரம், நான் என்கிற அந்த பாவம். இந்த 8 விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியிருக்கு. இந்த 8 விஷயங்களால் தான் மனுஷாலும் உருவாயிருக்கா, விலங்குகளும் உருவாயிருக்கு, பட்சிகள் பறவைகளும் உருவாயிருக்கு, பூச்சிகள்லேருந்து ஆரம்பிச்சு செடி கொடி வரைக்கும் எல்லாமே உருவாயிருக்கு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள் அர்ஜுனா, இந்த 8 தத்துவங்களை கொண்டு, இந்த அஷ்ட தத்துவத்தை கொண்டு பிரபஞ்சத்தை படைத்தவனாக இருப்பவன் நான். ஆனால் என்னை இந்த தத்துவங்கள்ல ஏதோ ஒரு தத்துவத்துல கூட என்னை அடக்க முடியாது என்றால் இதற்கு அப்பாற்பட்டவனாக நான் இருக்கிறேன் என்று அழகாக சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த அனைத்தையுமே படைத்தாலும் இந்த அனைத்திலிருந்து விலகியும் இருக்காராம் அவர். படைக்கும் கடவுளாகவும் அவரே இருக்கார், அதுல இருந்து விலகியும் அவரே இருக்கார் என்றுதான் சொல்லணும். அதனால் இந்த ஒரு பிரபஞ்சத்தை முழுவதுமாக உருவாக்கினது எதை வைத்து என்றால் பஞ்சபூதங்களை வைத்து. நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று. இந்த 5 பஞ்சபூதங்களாலையும் பஞ்ச தத்துவங்களாலையும், அதே நேரத்தில் நம்மளோட மனம், புத்தி, அதுக்கப்புறம் இருக்கும் அகங்காரம். இந்த அகங்காரம் என்பது இல்லாமல் போக வேண்டும் என்றால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏனென்றால் இது பிரகிருத்தியில இருக்கு என்று சொல்றார். பிரகிருதி என்றாலே ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை நேச்சர் என்று பொருள். நேச்சர் என்பதற்கு இயற்கை என்று ஒரு பொருள் இருந்தாலும் இந்த இயற்கையை இன்னொரு சொல்லோட நம்ம பயன்படுத்திப்போம். அதாவது இதுதான் இவனுடைய இயற்கை, இதுதான் இவனோட நேச்சர், எப்பொழுதும் இவன் இப்படிதான் இருப்பான் என்று சொன்னால் அந்த நபரால் அதை மாற்றிக்கொள்ளவே முடியாதாம். இதுதான் அவரோட இயல்பு என்றுதான் புரிந்து கொள்ளணும். ஆனால் இயற்கை என்பதற்கு நம்ம கண்ணால் பார்க்கும் செடி கொடிகள், விலங்குகள், மனிதர்கள் இவ எல்லாருமே இயற்கையில வந்தாலும் இயற்கை என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கு, இயல்பு என்கிற பொருள். அதனால் இது நம்மளுடைய இயல்பாக இருந்தாலும் இந்த இயல்புக்கு அப்பாற்பட்டவராக நம்ம இருந்தால் மட்டுமே, இந்த முக்குணங்களுக்கும் அகங்காரத்திற்கும் இந்த மனதிற்கும் புத்திக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்டிருக்கும் இறைவனை நம்ம மனதில் வைத்தால் மட்டுமே, அவரை சிந்தனை செய்தால் மட்டுமே இந்த விஷயங்களை விட்டு இந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நாமும் ஏற முடியும். ஆனால் இந்த ஒரு பிரகிருத்தியிலேருந்து, இந்த ஒரு மாயையிலேருந்து, இந்த ஒரு அழியக்கூடிய தன்மை இருக்கும் இந்த பிரகிருத்தியிலேருந்து அப்பாற்பட்டு இருக்கணும், அந்த இறைவனை, அந்த கடவுளை சென்று அடையணும் என்றால் அதற்கு ஒரே வழி, இதற்கு அப்பாற்பட்டிருக்கும் அந்த இறைவன், அவர் ஒருவர் மட்டுமே நமக்கு கதி என்று அவரிடம் சரணாகதி செய்வது ஒன்று மட்டுமே நம்மகிட்ட இருக்கும் ஒரே வாய்ப்பாக இருக்கு. ஆனால் நாமும் அவரிடம் சரணாகதி செய்யணும், கடவுளிடம் சரணாகதி செய்யணும் என்று கிருஷ்ணர் அழகாக இந்த இடத்தில் சொல்றார். பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 4வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.